அடுத்து வந்து நஜ்முன் நிசாங்கிறவங்க கேட்குறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகள் ஃபாத்திமா வந்து சொர்க்கவாசி என்று ஹதீஸ் மூலம் அறிய முடிகிறது. மற்ற மகள்களையும் சொர்க்கவாசி என்று சொல்லலாமா? இப்போ ரசூலுல்லாவுக்கு வந்து 4 மகள்கள் இருந்தாங்க. மூத்த மகள் ஜைனபு, 2வது மகள் ருக்கையா, 3வது மகள் உம்மு குல்சும், 4வது மகள் ஃபாத்திமா. 3 மகள்களும் ரசூலுல்லாஹ் ஹயாத்தோட இருக்கும்போது மூத்தா போயிட்டாங்க. ஃபாத்திமா மட்டும்தான் இருந்தாங்க. 6 மாதம் கழிச்சு அவங்களும் மூத்தா போயிட்டாங்க. ஃபாத்திமா நாயை பற்றி சொல்லும்போது செய்யதத்து நிசாய் அஹ்லில் ஜன்னா, சொர்க்கத்து பெண்களுக்கு நீ தலைவியாக இருப்பா என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்கிறதுனால அவங்க சொர்க்கவாசிங்கிறதுக்கு ஹதீஸில் ஆதாரம் இருக்குது. ஜைனபு ருக்கையா உம்மு குல்சுமுக்கெல்லாம் சொர்க்கவாசின்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி அந்த 3 பேரையும் பற்றி குறிப்பிட்டு சொர்க்கவாசின்னு சொன்னதுக்கு மாதிரியான ஹதீஸை நாம தேடி பார்த்த வரைக்கும் காணோம். ரசூலுல்லாஹ்வுடைய மகள் ஜைனபு சொர்க்கவாசி, உம்மு குல்சும் சொர்க்கவாசி, ருக்கையா சொர்க்கவாசின்ற மாதிரி நம்ம தேடி பார்த்த வரைக்கும் கிடைக்கல. அதே நேரத்தில் ஒன்று என்ன கிடைக்குதுன்னு கேட்டால் 52வது சூறாவில் 21வது வசனம். அதில் என்ன சொல்லப்படுதுன்னா, வல்லதீன ஆமனும், யார் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ, ஒத்தபாத்தும் துர்ரியத்தும் ஈமானின், அவங்க நம்பிக்கை கொண்ட மாதிரி அவங்களுடைய சந்ததிகளும் அவர்களை பின்பற்றி ஈமான் கொண்டிருக்கிறார்களோ, அப்படி இருப்பார்களே ஆனால் அல்ஹக்னா பிஹிம் துர்ரியத்தஹும், அவங்களோட அவங்க சந்ததிகளை நம்ம சேர்த்துருவோம், சொர்க்கத்தில் சேர்த்துருவோம்னு எல்லாம் சொல்லி கேட்டுறான். இப்போ நான் வந்து ஈமான் கொண்டவனா நான் வாழ்கிறேன்னு வைங்க, வாழ்ந்துட்டேன், என்னுடைய பிள்ளைகளும் அந்த மாதிரி வாழ்கிறாங்க. இப்போ நான் சொர்க்கம் போனேன்னு சொன்னால் என்னுடைய பிள்ளைகள் வந்து இருந்துருவாங்க, சேர்த்துருவோம்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்போ இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளைகள்லாம் ஈமானோட தானே வாழ்ந்தாங்க. ஜைனபு ருக்கையா உம்மு குல்சும்லாம் ஈமானோட தான் அவங்க பின்பற்றினாங்க, அவங்களோட ரசூலுல்லாஹ்வை மூமினா தானே வாழ்ந்தாங்க. அதனால இந்த வசனத்தின் பிரகாரம் ரசூலுல்லாஹ் சொர்க்கத்துக்கு போவாங்கன்னா அவங்க பிள்ளைகளை சேர்த்துருவோங்கிறான்ல, அவங்க சந்ததிகளும் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க என்று இதில் வந்து என்ன செய்யலாம், விளங்கலாம். நம்ம தேடி பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி ஹதீஸ் கிடைக்கல. அது இல்லாட்டாலும் அவங்க எல்லாம் சொர்க்கவாசி சஹாபாக்கள்ங்கிற வகையிலையும் அவங்க ரசூலுல்லாஹ் பின்பற்றின சந்ததி என்ற வகையிலையும் அவங்க சொர்க்கவாசின்னு நம்ம சொல்ல முடியும்.